Assalamualaikum. Welcome back to my channel Parveen's Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் சோம்பும் அதை விட கொஞ்சம் கம்மியாக சீரகமும் எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதோட கொஞ்சமாக பூண்டும் சேர்த்து ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்து 2 விசில் வேக வச்சுருக்கேன். பூண்டும் நம்ம சேர்த்து வேக வைக்கிறதுனால அதுவும் நல்லா மை மாதிரி வெந்துடும். இப்போ இதை வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம். உருளைக்கிழங்கையும் பூண்டையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட எடுத்து வச்சிருந்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ற மாதிரி. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு. 1/4 ஸ்பூன் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக மிளகாய்த்தூள். அவ்வளோ போதும். இதுக்கு ரொம்ப காரம் இருந்தால் நல்லா இருக்காது. இதோட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஒரு 2-3 டம்ளர் ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த சோம்பு, சீரகம், வெங்காயம், இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதுக்கு இஞ்சி அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா இந்த ரெசிபியை வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. ரொம்ப கம்மியாக சேர்த்தாலும் அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ பார்த்து இஞ்சி வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி கலந்து வச்சுருந்தா உருளைக்கிழங்கு இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து வேகணும் கொஞ்ச நேரம். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்திருந்தாலும் இந்த மசாலாவோட இது சேர்ந்து ஒரு கிரேவி மாதிரி ஆகணும். இதுக்கு தண்ணி வந்து இது திக்காகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நம்ம அமர்த்திக்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, பூரிக்கு உருளைக்கிழங்கு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கண்டிப்பாக கடைசியில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அதுதான் இதை வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக அழகாகவும் காமிக்கும். வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை அமர்த்திட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி வந்து ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய கிரேவி தான். இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். பூரிக்கு தொட்டுக்க சப்பாத்திக்கு இருக்கிறத விட ரொம்பவே நல்லாயிருக்கும். தோசைக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சட்னி அரைக்கிற டைமை விட கொஞ்சம் தான் ஜாஸ்தியாகும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கே. இந்த மாதிரி குயிக்காக செய்யக்கூடிய நிறைய சிம்பிளான ரெசிபி இந்த சேனலில் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாவ் அ நைஸ் டே.